Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1144. ஓபன் பண்ணா போன எபிசோடு பாத்தீங்கன்னா சேட்டன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு லூஃபி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி ஒன்னும் வேலைக்கு ஆகல. அது மட்டும் இல்லாம வேகா பங்கு இந்த உலகத்தோட உண்மையை வேற வெளியில சொல்றாங்கிற மாதிரி சொல்லிட்டாருல்ல. சோ அதை தடுக்க சேட்டன் மத்த எல்டர்ஸ் எல்லாத்தையுமே எகேட் ஐலாண்டுக்கு வர மாதிரி போர்ட்டலை ஓபன் பண்ணி விட்ட உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான இடி மின்னல், அதாவது ப்ளூ அண்ட் பிளாக்ல அப்படியே மின்னல் அடிக்குது. நேவி ஆளுகெல்லாம் மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்னடா நடக்குதுங்கன்னு. ஏன்னா சடனா அடுத்தடுத்து இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பீதி ஆகும்ல. நிறைய நாளுங்க சைடு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம இருந்தா பரவாயில்ல. ஒரு சைடு பாசிபிஸ்டாஸ் போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்குது, இன்னொரு சைடு ஜெயன்ட்ஸுங்க போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஜெயண்ட் அம்ப வச்சு அடிச்சே கப்பல் எல்லாத்தையும் காலி பண்றான், இன்னொருத்தன் குதிச்சு விளையாடுறான், இன்னொருத்தன் வெட்டி விளையாடுறான். வேற லெவல்ல பொளந்து கட்டிட்டு இருப்பாங்க. டோரியும் பிராகியும் பாத்தீங்கன்னா தீவோட சென்டரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான லூஃபி இருக்கான். இங்க இவங்களுக்கு வேகா பங்கு லூஃபி எல்லாம் நினைச்சு கவலை. ஏன்னா இவங்க சேஃப்டியா தப்பிச்சிட்டாங்க, ஆனா அவங்க இன்னும் பஞ்சாயத்துல மாட்டிட்டு இருக்காங்கல்ல. லூஃபி அங்க இங்கன்னு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம சஞ்சி எப்படியாச்சும் நமி குரூப் கிட்ட போய் ஆகணும்னு வேகமா விழுந்தடிச்சு ஓடுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஹோலி லேண்ட்ல இருக்க மரி ஜாய்ஸை காட்டுறாங்க. அங்க இருந்த எல்டர்ஸ் எல்லாம் காணும், ஏன்னா அவங்க டெலபோர்ட் ஆயிட்டாங்க. வேகா பங்கு விஷயத்தை உடனே சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு இன்னும் 7 நிமிஷம் டைம் இருக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா அத்தனை எல்டர்ஸுமே எக்ஹெட்டுக்கு வந்துட்டாங்க. மொத்தமா 5 மான்ஸ்டர்ஸ். ஒன்னையே நம்ம பயலால சமாளிக்க முடியல, 5 பேர் வந்தா என்ன ஆகுறது நிலைமை. வந்ததெல்லாம் ஒன்னொன்னா உருவெடுத்து கருண குடூரமா வந்து நின்றுட்டு இருக்கும். யார் யார் என்னென்ன மான்ஸ்டரா மாறி இருப்பாங்கன்னு அப்படியே போஸ்டரை காட்டுறேன், லைனா பாருங்க. ஏன்னா என்ன கன்றாவி இதுன்னே தெரியல. ஒன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்வாம், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா குதிரை, அதுவும் எலும்பு கூடு குதிரை. இத பார்த்தா காட்டு பண்ணி மாதிரி இருக்குது. அப்புறம் பேர்டு மாதிரி ஒண்ணு, சேட்டன் பாத்தீங்கன்னா ஸ்கார்பியனோ சம்திங். மொத்தத்துல 5 மான்ஸ்டர்ஸா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்க ஃபோர்ஸையே நம்மளால தாங்க முடியல. என்ன அடுத்தடுத்து அவனை புடிய ட்ரை பண்ணுவாங்க, எதுலயுமே சிக்க மாட்டான். காலு கையின்னு கிடைக்கிற இடத்துக்குள்ள எல்லாம் பூந்து ஒரு வழியா சேஃப்டி எஸ்கேப் ஆயிடுவான்னு வைங்க. இப்ப என்னன்னா இந்த அலங்கோலமான அண்டா சைஸ் மான்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி இவன் சண்டை போட்டு ஜெயிக்க போறான்னு தான் தெரியல. ஆமா அந்த டைம்ல உள்ள ரோபோட் ஒன்னு சுவிட்ச் ஆன் ஆச்சுல்ல, அது என்னாச்சுன்னே தெரியல. சரி இப்போ லூஃபி பாத்தீங்கன்னா ஏண்டா டேய் இப்படி கெட்டவ மாடுங்க மாதிரி வந்து நின்னீங்கன்னா இந்த ஐலாண்ட் அழிஞ்சிராது. சரி பரவாயில்ல, இவ்வளவு பெரிய சைஸுக்கு வந்து நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா நின்னு சண்டை போட்டாதானே நம்மளுக்கு மரியாதை. அதனால லூஃபி அவங்க சைஸுக்கு மாதிரி சண்டை போட போவான். அவங்க அசால்ட்டா ஹாக்கியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ஒரே அட்டாக்ல நம்மால சரிச்சிருவாங்க. அதுக்காக மொத்தமா மட்டையாக மாட்டான், அடி வாங்கி கொஞ்சம் கேரா இருக்கும். அந்த டைம் அந்த எலும்பு கூடு குதிரை இருக்குது இல்ல, அது பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா தீவோட எண்டுக்கு ஓடும். எதுக்கு அப்படி ஓடுதுன்னு பார்த்தா பாசிபிஸ்டாஸ் எல்லாம் மெரைனாளுகளை போட்டு காலி பண்ணிட்டு இருக்குது இல்ல, அதுங்களை காலி பண்ணதான் போயிட்டு இருக்குது. பாசிபிஸ்டாஸும் பல மணி நேரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணாலும் கப்பலுங்க இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய கப்பல் இருக்குதா இல்ல இதுங்க ஸ்லோவா இருக்குதான்னு தெரியல. சரி அந்த டைம் தான் அந்த எலும்பு கூடு குதிரை, அதான் அந்த எத்தன் பரோன்ங்கிற எல்டர் தான் வந்தாலு. வந்த வேகத்துல சரக்கு 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 சரக்குன்னு பாசிபிஸ்டாஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசுவாரு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா வந்தது வெட்டுனது அதுக்கப்புறம் கிளம்பி போனது, இதுல எதையுமே மெரைனாளுகளால பார்க்க முடியல. எதையோ பார்த்தோம் பயங்கர வேகமா வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு வேகமா வந்து அந்த பாசிபிஸ்டாஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்கான் பாருங்க. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டாலும் பாசிபிஸ்டாஸ் அலாட்டாகி காலி பண்ணிரும். அதனால அவ்வளவு வேகம். ஒரு செகண்ட் மட்டும் நின்னு போன உடனே தான் ஏதோ ஒரு ஜெயண்ட் ஹார்ஸ் ஒன்னு ஓடி இருக்குது அப்படிங்கறதே அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாசிபிஸ்டாஸோட பாடியில ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஐஸ் பவர் இருக்குது போல. மிச்சம் இருக்க எல்டர்ஸ் எல்லாம் இங்க லூஃபியை போட்டு பொளந்துட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அப்ப அந்த பேர்டு மான்ஸ்டரா இருக்க எல்டர் என்ன பண்ணுவான்னா மேல இருக்க ஐலாண்டை நோக்கி வேகமா போறத பார்த்த சஞ்சி உடனே நமி மத்தவங்க எல்லாத்துக்குமே அலர்ட் பண்ணுவான், சீக்கிரமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க, உங்களை நோக்கி அங்க ஆபத்து வந்துகிட்டு இருக்குதுன்னு. எஸ்கேப் ஆகுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே நேரம் இங்க பாசிபிஸ்டாஸ் எல்லாம் பேனு கிடந்ததை பார்த்த உடனே எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டெம்பரரியா டிசேபிள் ஆகி கிடக்குதே தவிர அதை எப்ப வேணாலும் இவங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன இனிமேட்டு இந்த பாசிபிஸ்டாஸ் அவங்களை அட்டாக் பண்ணாது. அதனாலேயே செமையா என்ஜாய் பண்ணிட்டு இனி பொறுத்தது போதும், பானியையும் ஸ்டார் ஹேட்டையும் போலந்து கட்டுங்க, நார்த் ஈஸ்ட் சைடு போங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா பாதி பாசிபிஸ்டாஸ் தான் காலியா இருக்குது. இங்க சஞ்சய் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அலாட் பண்ணிக்கிட்டு தலையில இடியெல்லாம் விழும், எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. இங்க நம்பி மத்தவங்க எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிளம்புன்னு சொன்னா மத்தவங்க யாருமே இன்னும் வரலையே, அப்பளுமே இன்னும் வரலையே, நாங்க என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் தூரமா ஏதோ கத்துற சவுண்டு. அதை கேட்டு பீதியாகி ஏதோ ஒண்ணு நம்மளை நோக்கி வருது, அது என்னன்னு தெரியலையேன்னு பீதியில பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆளுங்க கப்பல் தான் சும்மா பீச்சுக்கிட்டு வரும். எல்லாம் ப்ரூக்கு பார்த்து விட்ட வேலை. கப்பலை மூவ் பண்ண பிளான் பண்ணவன் அதை ஸ்டாப் பண்ண யோசிக்கல. இந்த நிலைமையிலையும் எப்படி காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. சரி இவங்க நிலைமை எப்படி இருக்குது. அதே நேரம் இங்க நம்ம லூஃபியை பாத்தீங்கன்னா வளைச்சு அட்டாக் பண்றாங்க. எதுலயுமே பய சிக்கல, எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆயிருவான். அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருந்தா அந்த பெரிய
சைஸ் மான்ஸ்டர் புழு ஒண்ணு இருக்குது. அது பாத்தீங்கன்னா லபக்குன்னு நம்மால முழுங்கிரும். கட் பண்ணா இங்க குதிரை பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்க பாசிபிஸ்டாஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்குது. அந்த பேர்டு மேல இருக்க ஐலாண்ட நோக்கி வேகமா வந்து அந்த ஷீல்டு மேல ஒரே இடி பெரிய சைஸ்ல பிளாஸ்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்துட்டான் தான் நினைக்கிறேன். ஆனா அதை சரியா காட்டல. பட் உள்ளுக்குள்ள புகை வந்திருக்கும். அதே நேரம் இங்க நம்மளுக்கு கப்பல்ல வேகமா வந்தாங்கல்ல, அந்த கப்பலை ஒரு வழியா மரத்துல எல்லாம் விட்டு ஏத்தி நிறுத்தியாச்சு. நமியெல்லாம் நல்ல வேலை தப்பிச்சோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ப்ரூக்கு நான் தான் சொன்னேன்ல ஒண்ணு ஆகாதுன்னு. எப்படி சூப்பராம்பா. லிலித் பட்டெக்ஸ்லயே போட்டு மிதி 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 மிதின்னு மிதிச்சு தள்ளுவா. ஆக்சுவலா எப்படி நிறுத்திருப்பாங்கன்னா ப்ரூக் இதுக்கு ஐடியா பண்ணல. நம்ம உசோப்பு தான் இடையில மரத்தை உருவாக்கி கப்பலை ஸ்டாப் பண்ணிருக்கான். இப்போ கப்பல் வந்துருச்சு. ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம சஞ்சி, ஜோரோ, ஜின்பே இவங்க எல்லாம் வந்தா ஓகே. சஞ்சி பாத்தீங்கன்னா எப்படி வந்துருவான். ஜோரோ நிலைமை தான் என்னன்னு தெரியல. சோ ஜின்பே கிட்ட கேட்டா அவன் இன்னுமே சண்டை போட்டுட்டு இருக்கான். யா என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அவனை தேடி போயிட்டு இருப்பான். அங்க நிஜமாவே இன்னும் ஜோரோவுக்கும் லுச்சிக்கும் சண்டை முடியவே இல்லை. ரெண்டு பேரும் அவங்களோட முழு எனர்ஜியை வச்சு கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா இடையில ஒரு ஹாக்கி பவரை ஃபீல் பண்ணுவானுங்க. ஆனா அதை பெருசா கண்டுக்க மாட்டானுங்க. வேற யாரும் இல்ல, உள்ள வந்த எல்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கேப் விடாம சண்டை விடாம போய்கினே இருக்கும். ஒரு கட்டத்துல போது ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டாப் பண்ணி, என்னப்பா அந்த டிஸ்டர்ப் பண்ற ஹாக்கியை ஒன்னாலையும் ஃபீல் பண்ண முடியுதா? ஐலாண்டு ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு போல அப்படின்ட்டு மறுபடியும் சண்டையை கண்டினியூ பண்ணுவானுங்க. இங்க ஜின்பே பாத்தீங்கன்னா ஒரு வழியா லொகேஷனுக்கு வந்தாச்சு. வந்தவன் லைவா பாத்துக்கிட்டு இருக்கான் அவங்க சண்டை போடுறத. என்ன வேகம், பச்சை மஞ்சன்னு மட்டும் தான் தெரியும், ஆளுகளை பார்க்க முடியல. எப்பா மாத்தி மாத்தி இன்னும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, என்ன பண்றதுன்னு சஞ்சய் கிட்ட கேட்டவனே அவன் கடுப்பாயி, ஐயோ இந்த கிறுக்கு பைய தொல்லை தாங்க முடியலையே, நமக்கு இவன் ஒரு டெட் வெயிட்டா இருப்பான் போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவான். அது நம்ம ஜோரோ காதுல விழுந்துருச்சு. அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் அவங்கிட்ட இல்லாத விரி இப்ப வந்திருக்கும். அப்படியே முறைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பானா. லுச்சி இருந்துட்டு இதோட உன்னைய காலி பண்ணிடுறான்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிஸ்டல் அப்படின்னு ஒத்த கைய 1000 பிஸ்டலை வச்சு அட்ட டைம்ல சுட்டா எந்த அளவுக்கு புல்லட் வரும் அந்த அளவுக்கு அவன் கையை வச்சு வேகமா அட்டாக் பண்ணுவான். ஜோரோ தான் இப்ப கடுப்புல இருக்கானே, அவன் சட்டையை கூட தொட முடியல, கேஷுவலா மூவ் பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆகி போய் நிப்பான் பாருங்க. லுச்சிக்கு அப்படியே தூக்கி வாரி போடும், எப்படி அவன் எஸ்கேப் ஆனான்னு. அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப போட்டு வந்த வேகத்துக்கு ஒரே போடு, அவ்வளவுதான் லுச்சி அங்கேயே பேன்னு விழுவான். ஒரு வழியா லுச்சியை காலி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெட்டுக்கு அவன் அசர்ற ஆள் இல்ல. நான் அதுக்காக இது சாதாரண வெட்டு இல்ல, முரட்டு வெட்டு. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாப்போம். அதே நேரம் நம்ம லூஃபியா அந்த பெரிய சைஸ் புழு முழுங்குச்சுல்ல, அவன் வயிற்றுக்குள்ள போய் கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வாய் வழியாவே கையை வெளியில நீட்டி அந்த கிடைச்ச கேப்ல அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவான். வந்தவன் டேய் என்ன ஏன்டா திங்கிற, நான் ஒன்னும் அவ்வளவு டேஸ்டாலாம் இருக்க மாட்டேன், ஒருவேளை இருப்பனோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சேட்டன் அவனை புடிச்சு ஒரு சுத்தி அந்த காட்டு பண்ணி மான்ஸ்டரோட தலையிலேயே ஒரு அடி, பயலுக்கு அப்படியே பொறி கலங்கி போயிடும். அப்படியே தூக்கி அந்த மான்ஸ்டர் புழுவோட வாயில போட்டுருவான். மறுபடியும் உள்ள போட்டானா, டேய் ஏன்டா நீ சாப்பிடுறதுலயே குறியா இருக்கீங்க, வெளியே விடுங்கடான்னு கதறிட்டு இருப்பான். அந்த டைம் தான் நம்ம டோரி பிராகியோட என்ட்ரி. வந்தவனுங்க என்னப்பா பாத்தியா, ஏற்கனவே பார்த்த முகம், இந்த மாதிரி டார்க்கான இடம்லாம் அவனுக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம லூஃபியை பத்தி தான் பேசுவானுங்க. அப்படி பேசினவனுங்க வேக வேகமா எல்டர்ஸ் அட்டாக் பண்ண ஓடி வருவானுங்க. அவ்வளவுதான் இவனுக்கு காலின்னு பார்த்தா சேட்டன் உடனே கொடுக்க வச்சு அட்டாக் பண்ண போவான். அதை புடிச்சு இழுத்து மூஞ்சில ஒரே குத்து. அடுத்து அந்த காட்டு பண்ணி இருக்குதுல்ல, அது மூஞ்சில ஆக்ஸ வச்சு ஒரு அடி. அப்படி அடிச்ச மட்டும் இல்லாம இந்த பக்கம் பிராகி அந்த பக்கம் டோரின்னு ரெண்டு பேரும் ரெண்டு மான்ஸ்டரை வச்சுக்கிட்டு ஒரு அடி அடிப்பானுங்க பாருங்க. அப்படியே கேராகி ரெண்டு பேருமே கவுந்துருவாங்க. பாருங்களேன், எல்டர்ஸ தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஜெயின்ஸங்க எல்லாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க வளர்ந்துட்டானுங்கல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மின்னல் வேகத்துல வந்து அந்த புழு மான்ஸ்டர் இருக்கு பாருங்க, அத ஒரு போடு போடுவானுங்க. லூஃபி இழிச்சுக்கிட்டே வெளியில வருவான். சூப்பர் அப்புன்னு. அது மட்டும் இல்லாம எப்பா நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நலம் வேற விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் என்னப்பா ஸ்டார் ஹேட் நீ எப்படி இருக்கன்னு மாத்தி மாத்தி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க. இது நிஜமாவே போர் நடக்கிற இடம் தானாங்கிற அளவுக்கு டவுட்டை கொண்டு வருவானுங்க. அந்த அளவுக்கு ஜாலி. சரி, இப்ப நம்ம பக்கமும் பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. இனி இதுக்கப்புறம் எல்டர்ஸோட வாயில எப்படி எல்லாம் ஏறி ஏறி மிதிக்க போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.